ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 300 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஐசிங் சுகர் 300 grams கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 600 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 250 grams. கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு few drops vanilla essence ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டுக்கு மாற்றிடுங்க. ஆல்ரெடி வந்து நான் மோல்டை ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஜஸ்ட் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இப்போ வந்து குக்கரை ஆல்ரெடி 10 minutesக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோல்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 100 grams சுகர் போட்டுக்கோங்க ஒரு பேனில். அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 30 grams பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 30 grams பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பேனில் மறுபடியும் 100 grams சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர்ஸ்காட்ச் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இதையும் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 30 gram முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸு அது மாதிரி நிலக்கடலை அது மாதிரி ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கூல்டவுன் ஆகிற வரைக்கும் செட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப பவுடர் இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இருக்க மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் மட்டும் நான் மேலே கேக் மேலே வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு திக் ஷீட் இல்லைனா ஒரு
பேஸ்ட் டியூப் அதெல்லாம் வந்துட்டு பழைய பேஸ்ட் டியூப் அதெல்லாம் கட் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று கட் பண்ணி அது மாதிரி கோன் ஷேப்புக்கு ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜில் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டார் நாசில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இந்த ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கேக்குக்கு க்ரீம் ஐசிங் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்தி விட்டு எடுக்கிறேன், ஒன்றுமே ஒட்டாமல் வருது. இது மாதிரி வரணும். கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும்போது எதுவும் பண்ணிடாதீங்க, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரி டிமோல்ட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். நல்லா ஸ்பான்ஸியாக வந்திருக்கு கேக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த நாசில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் விப்பிங் க்ரீம் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பாருங்கள் பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் போட்டாச்சு. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கேக் ஐசிங்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு டர்ன் டேபிள் இல்லாதவங்களாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பவுல் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நம்ம கேக் வச்சுட்டு நம்ம வந்து ஐசிங் ஃப்ரோஸ்டிங்லாம் பண்ணிக்கலாம். கேக் டெக்கரேஷன் ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து 2 கேக் பண்ணி வச்சுருந்தேன். நான் சொன்ன குவான்டிட்டிலேயே 2 கேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் இல்லைன்னா மில்க் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் நைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயரையும் அதே மாதிரி செகண்ட் லேயர் கேக்கையும் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே மில்க் ப்ரஷ் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கீழே கூட ஃபர்ஸ்ட் லேயருக்கு கூட க்ரீம் ஓரளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் விடாமல் எல்லா சைட்ஸ்லையும் நல்லா பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சைடில் எட்ஜஸ்லலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கேக்கை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படி சைட்ஸில் கேரமல் சாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்சையும் அதுக்கு பக்கத்துலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சென்டரில் நேம் எழுதணும், அதனால் வந்துட்டு கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட போட்டுக்கலாம். சென்டர்லேயும் இந்த பட்டர்ஸ்காட்ச் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் பட்டர்ஸ்காட்ச் ஒரே ஒரு பீஸ் மட்டும் க்ரஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து சைட்ஸ்லலாம் டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். விப்பிங் க்ரீம் வச்சு நான் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஹோம்மேட் நாசில்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேரமல் சாஸ் யூஸ் பண்ணி மேலே எழுதியிருக்கேன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. அப்புறம் சைடில் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள். இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.